இந்த நடு ராத்திரியில் இந்த வந்துட்டேன். தம்பி எங்க இந்த நேரத்தில்? தம்பி சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு போங்க. அறையில பேசிக்கலாம் ராஜா. சொன்னா கேளு. டேய் 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 முத்துராஜா, கதவு தரடா. டேய் எங்க வந்த? எதுக்காக வந்த? அப்பா வெளியே வேணா. நீ என்ன அவமானப்படுத்தின, அதான். பச்சை கிளி மாதிரி இருந்தாயா பொண்ணு? அயோக்கிய பைய, படுவாவி பைய, கெடுத்து விட்டாயா? சிரிச்சு சிரிச்சு பேசின பொண்ண படுபாவி சீரழிச்சு போட்டானே. இத்தனை நாள் வீடு புகுந்து இதெல்லாம் செய்யாம இருந்தான், இன்னைக்கு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாயா? பொட்ட பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல எப்படி குடியிருக்கிறது? வாழ வேண்டிய பொண்ணு இந்த பையன் இப்படி அநியாயமா கெடுத்துட்டானே. இந்த பொண்ணை எவன் கட்டுவான்? இனிமே தூக்கு போட்டுதான் சாகணும். என்னது எல்லாரும் அர்த்தராத்திரில அருவாளோட வந்து நிக்கிறீங்க? உங்க மகன் முத்துராஜாவை மரியாதையா வெளிய வர சொல்லுங்க. அவனை துண்டு துண்டா வெட்டி போடணும். அவன் அநியாயத்தை இனிமே பொறுக்க முடியாது. டேய் வெளிய வாடா. கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் இருங்கப்பா.
ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு. என் பையன் பண்ணது தப்புதான். அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏமா மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா? போராதுப்பா, போராது. நானே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அவங்க அப்பா செத்து போய் அந்த பொண்ணு இப்ப அனாதையா நிக்கிறா. என் பையன் பண்ண காரியத்தினால அவன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. அதனால என் பையனுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கறேன்ப்பா. எவ்வளவோ தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்க சும்மா தானே இருந்த. இனிமே நான் சும்மா இருக்க போறதில்ல. என் மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே என் கூட வாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். வாங்க. தம்பி, வீட்டுல விஜயா இருக்குது இல்ல? அதை ஏங்க கேக்குறீங்க? சுடுகாட்டுல இருந்து நேரா இங்க வந்து பார்த்தப்போ கதவு திறந்து கிடந்துச்சு. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணை காணல. உடனே அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்தேன். அவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எங்க போனாலோ என்ன ஆனாலோன்னு தெரியலங்க. என்னங்க இது? அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சு வந்தா இப்படி பண்ணிட்டாளே. என்ன காப்பாத்துங்க. டேய், மரியாதை அவளை விட்டுறா. வேண்டாம், இந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பாவம். ஏய், புத்தி சொல்றேன்டா. தயவு செஞ்சு அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். டேய், நகர்றா ப்ளீஸ். வேண்டாம். அந்த போஸ்ட் மாஸ்டர் பொண்ணு ஊரை விட்டு போய் 1 வருஷம் ஆகுது. நீ இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்துகிட்டே இருந்தா இப்படி? இந்த பாரு, நம்ம பரம்பரைக்கு ஒரு வாரிசு வேணும். என் மடியில போட்டு கொஞ்சம் விளையாட எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கப்பா. எனக்கு கல்யாணம் வேணாம். இப்படி சொன்னா எப்படிடா? இத பாருடா, இவ்வளவு நாள் வரைக்கும் நீ சொன்னபடி நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமே நாங்க சொல்றபடி நீ கேட்கணும். பூங்குளம் பண்ணையார் பொண்ண உனக்கு பேசி நிச்சயம் பண்ணிருக்கிறோம். ஒழுங்கு மரியாதை அவ கழுத்துல தாலியை கட்டு. இது பாருங்க, நீங்க தாலி கட்டுடான்னு சொன்னா அவன் கட்டிடுவாங்க. ஏதோ நீங்களா பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன ஏன் தொல்லைப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பாருங்க. பூர்ணம் ததாதி மதவ்யோதானீதி ஏகதா பிரம்மண உபஹரதி ஏகதை வகிதபான ஆயுஷ்யேதோ ததாதி வாகர்த்தா விவதம் கர்த்தா வாகர்த்த பிரதிபத்தகே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சுமங்கலீரியம் வதூரிமாகும் சமேதபஸ்யதாம் சௌபாக்யமஸ்தே தத்தாயாதாஸ்தம் திவரேதனாம் இவாம் தவிந்திரமேட்ட சுபத்ராதும் சுபகாம் குரு ததாத்யாம் புத்ராணாதே யுபதிவேகாதசங்கிருதி ஓம் சர்வமங்களமாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே கடிமல கடிமல மாங்கல்யம் தந்துதானேன மம ஜீவன ஹேதுனா கண்ணே பத்னானி சுபகே சம்ஜீவதரதா விஜயா, நீயா? என்னது? இந்த குழந்தைக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா தாலி கட்டுங்க. குழந்தையா? ஆமா, இது உங்க குழந்தை தான், உங்களுக்கு பிறந்ததுதான். என்னது? என் மகனுக்கு பிறந்த குழந்தையா? ஆமா. ஏன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இல்லம்மா, அதிர்ச்சியா இருக்கு. இல்ல, இது ஏன் குழந்தை இல்ல. இவ போய் சொல்றா. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு இன்னைக்கு வகையே மாட்டின்டான். இது வரைக்கும் இந்த பையன் எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கான். அதுங்கெல்லாம் விஷயம் வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடுன்னு நடந்ததை மூடி மறைச்சிருச்சுங்க. இவ படிச்சவ, அதான் தைரியமா குழந்தைய பத்துக்கிட்டு நியாயம் கேட்கறா. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் கூடாது. இந்த அவமானத்தை 10 மாசமா வயித்துல சுமந்திருக்காளே. காதும் காதும் வச்ச மாதிரி களைச்சிருக்க கூடாது. தனியா குழந்தை பெத்தாச்சு, இங்க வந்தாச்சு. பண்ணையார் இருந்த சிக்கல் எப்படி தீர்த்து வைப்பார் பாப்போம். இது ஏன் குழந்தையும் இல்ல, இதுக்கு நான் அப்பனும் இல்ல. அப்படி சுலபமா சொல்லிட்டா எப்படி?
அன்னைக்கு நீ அந்த பொண்ணை கெடுத்தது உண்மை. அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பா செத்து போனதும் உண்மை. அவமானம் தாங்காம அவன் ஊரை விட்டு ஓடி போனதும் உண்மை. ஒரு வருஷம் கழிச்சு இவ கையில குழந்தையோட வந்து நிக்கிறதும் உண்மை. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த குழந்தைக்கு நீதான் அப்பங்கிறதும் உண்மை. இல்ல, இவ்வளவு நான் கெடுக்கல. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதத்தான் ஊரே கூடி நின்னு வேடிக்கை பார்த்துச்சே. ஊர்க்காரங்க வெளியே நின்னாங்க. உள்ள நடந்தது அவங்களுக்கு தெரியாது. விஜயா, அன்னைக்கு என்ன நடந்தது நீயே சொல்லு. ஆமாண்டா, இந்த பொண்ணு இதுவரைக்கும் பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? அந்த அசிங்கத்தை இத்தனை பேருக்கு மத்தியில விளக்கி வேற சொல்லணுமா? அம்மா, விவரம் தெரியாம பேசாதீங்க. என்ன பழி வாங்கி அவமானப்படுத்தங்கிறத அவளோட நோக்கம். அதான் திட்டம் போட்டு என் கல்யாணத்தை வந்து கலாட்டா பண்றான். அதை புரிஞ்சுக்காம இவளுக்கே நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவ அப்பா செத்த அன்னைக்கே ஊர்க்காரங்களை வச்சுட்டு உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கலாம்டா. அன்னைக்கு அப்படித்தான் நடந்திருக்கும். நானும் உங்க அப்பாவும் தடுத்திருக்கலைனா. சரி, பழி வாங்க வரலன்னே வச்சுக்குவோம். நம்ம சொத்தை கொள்ளடிக்க இப்படி ஒரு குழந்தையோட வந்து நாடகம் ஆடலாம் இல்லையா? டேய், விஜயா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. சொத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா அவளை பொண்ணு கேட்டு போன அன்னைக்கே சந்தோஷமா சம்மதிச்சிருப்பா. கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரி இப்படியா செய்வா? பெத்த புள்ள நம்ப தயாரா இல்ல. ஊரை விட்டு ஓடி போனவன் இவ பேச்சு உங்களுக்கு பெருசா போச்சா? ஊரை விட்டு ஓடினாளா? ஏன் ஓடினா? எல்லாம் ஒன்னாலதான்டா. அம்மா, சும்மா இருடா. உன்ன மாதிரி பொறுக்கிக்கு பொண்ணு கட்டி யார் வீட்டுக்கும் போகாதீங்கன்னு அன்னைக்கே இவ சொன்னான். தான் மனசுல பட்டதை எல்லாரும் முன்னாலும் தைரியமா சொல்ற இவளை பார்த்தா பொய் சொல்றான்னு சொல்ற. அப்பா நான் போதும்பா. பெத்தவங்களுக்கு நீ இது வரைக்கும் தேடி தந்த கௌரவம் எல்லாம் போதும். பேசாம அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி இப்போது எங்க மான மரியாதையை காப்பாத்துப்பா. இந்த பாருங்க, ஆம்பளைங்க வாலிப வயசுல அப்படி இப்படி இருக்கிற சகஜம் தாங்க. கல்யாணம் ஆனா திருந்திடுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் ஏன் பொண்ண உங்க பையனுக்கு கொடுக்க நான் சம்மதிச்சேன். அதெல்லாம் சரிங்க. ஆனா இப்ப உள்ள சந்தர்ப்பம் சூழ்நிலை இன்னும் குழம்பாதீங்க. இவ கையில 5 10 கொடுத்து அனுப்புங்க. கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கட்டும். அப்பா, என்னது ஒரு சராசரி ஆம்பளை மாதிரி பேசுறீங்க? ஒரு பொண்ணு தன் வாழ்க்கை எழுந்துட்டு கை குழந்தையோட நின்னு கதறிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பணத்தை கொடுத்து அனுப்ப சொல்றீங்களே. இவ வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறீங்க. உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா இவ குழந்தைய பெத்துக்கிட்டா. இவ வாழணும், அதுதான் முக்கியம். இத பாரு, இது ஏன் குழந்தை இல்ல. மிஸ்டர் ராஜா, தப்பு செய்யறது சகஜம். ஆனா அதை உணர்ந்து திருந்தி வாழறவன் தான் மனுஷன். உங்களை மனுஷன் நிர்வகிச்சுக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க. நோ, எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிரா சதி பண்றீங்க. இத்தனை நாளா நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தோம். இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா? இதுக்கும் நீங்க ஒத்துக்கலனா எனக்கும் இங்க வேலை இல்ல. உங்களுக்கு மனைவியார் ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தின இந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு நானும் பொறுப்படுறேன். வாங்க பாப்பலாம், வாங்க. விஜயா, நீ எங்களை தப்பா நினைக்காதம்மா. எப்படியும் என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருதுங்கிற முடிவோட தான் உங்க அப்பா செத்த அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனா நீதான் ஊரை விட்டே போயிட்ட. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நமக்கு மருமகளா வர முடியலையேன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லம்மா. நல்ல வேளை நீயாவே வந்து சேர்ந்துட்ட. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். நோ, தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்லிட்டா அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? டேய், இனிமே உன் சம்மதம் எங்களுக்கு தேவையில்லடா. நீ தாலி கட்டினாலும் சரி கட்டாட்டியும் சரி, இவதான் உன் பொண்டாட்டி, எங்க மருமக. விஜயா, என் பேரனை என்கிட்ட கொடுத்துட்டு வலது கால எடுத்து வச்சு வாமா வீட்டுக்கு. கெட்டுமா கெட்டுமா? அப்படிதான் போடுங்க. இந்த பாருங்க, யாரும் எங்க போக கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால நீங்க எல்லாரும் இருந்து ஆற அமர சாப்பிட்டு தான் போகணும். என்ன மொய் எழுதணுங்கிற அவசியம் கூட இல்ல. வாங்க வாங்க, சாப்பிட வாங்க. வாங்க.